ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கரை பொங்கல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரைப்னு ஒரு அனிமேஷன்ஸ் பார்ப்போம்ல, ஒரு சேனல் நேம் போட்டு. ஸோ அதை எப்படி நம்ம சேனலில் கொண்டு வர்றது தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது வருது பாருங்கள், மை சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப். ஸோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு profounder.comனு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்துருச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கு வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும், profounder.com. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் உள்ளார போகும். அதில் வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரீ, ப்ரோ. ஸோ நமக்கு தேவை ஹோம் பேஜின்னு மேலே ஒரு செக்ஷன் இருக்கா, அதில் யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் அனிமேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் சர்டன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் ஃப்ரீயும் இருக்கும், ப்ரோ சீரீஸும் இருக்கும். இதில் ப்ரோன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா $20 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதில் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ப்ளஸ் அந்த தம்ஸ் அப் கிளிக் பண்ணுற மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. பட் நமக்கு வந்துட்டு ஃப்ரீ ரிலேட்டட்னால் மேலே போனோன்னா அதில் கீழே மொத்தம் ஒரு 10 கிட்டே இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு இந்த டெம்ப்ளேட் சேனல் நேம் வரும், சப்ஸ்கிரைப், இது மட்டும்தான் வரும் இதில். ஸோ மேலே வந்துட்டு கிரியேட்டு 1080p கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லோகோ அது பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த லோகோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் லோகோ வச்சுட்டிங்கன்னா கீழே வந்துட்டு சேனல் நேமில் வாட் எவர் உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு செக் ப்ரிவியூ பண்ணிக்கலாம், நமக்கு என்ன மாதிரி ஸ்பெல்லிங் அங்கே வரப்போகுதுங்கிறது. நம்ம லெஃப்டில் வந்து சேனலோட லோகோ, ரைட்டில் சப்ஸ்கிரைபு, சென்டரில் சேனலோட நேமு, அந்த கண்டென்ட் அப்படியே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னா அது ப்ராசஸிங் ஆகிட்டு லோட் ஆகும். இது கொஞ்சம் சர்டன் 10 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். அது முடிஞ்சால் தான் MP4 க்ரீன் பேக்ரவுண்டா இல்லை டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டான்னு கேட்கும். நமக்கு MP4 க்ரீன் பேக்ரவுண்ட்னா ஸோ ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் பேக்ரவுண்டில் நம்ம சேனல் நேம் வித் லோகோவோட வரும் பாருங்கள். லெஃப்டில் லோகோ. இதே வந்து டிரான்ஸ்பரண்ட்னா இது எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா வெறும் அந்த ஃபுல்லாக பேக் எண்டில் என்னமோ அது அப்படியே கிளியராக இருக்கும், வெறும் நம்ம சேனல் நேம் மட்டும் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நம்மளோட வீடியோவில் இந்த அனிமேஷனை கொண்டுட்டு வர போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோமே. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து VN எடிட்டர் தான். அதை நான் ஓப்பன் பண்ணது தான். நான் ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டு நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்ததும் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ டெம்ப்ளேட்டில் எனக்கு நான் இப்போ அந்த அனிமேஷனை நான் கொண்டுட்டு வரணும். அதுக்கு மேலே இமேஜின்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பாயிண்ட்டை, அதை கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோஸ், அதை கிளிக் பண்ணி நான் கேலரிலேருந்து அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்து எந்த லொக்கேஷன் வைக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணிப்பேன். என்னோடய எடிட்டிங் ஆப்பில் பார்த்தோன்னா பாட்டமில் இதுமாரி சர்டன் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதில் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் தானே, ஸோ அந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ண இந்த குரோமான ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா இதுமாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று வந்துருச்சா, ஜஸ்ட்டு ஒரு டேப் மட்டும் ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா இதேமாரி க்ரீன் கலர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஓகே சிம்பிள், டிக்னு ஒரு சிம்பிள் இருக்கா பாட்டமில், அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த வீடியோ எப்பயுமே சப்ஸ்கிரைபுங்கிறத நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று வைப்போம், இல்லைனா எண்டிங்கில் வைப்போம். ஸோ நான் மூவ் பண்ணி கொண்டாந்து வீடியோ ஃபஸ்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட்டு மேலே வந்துட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்ததும் பாருங்களேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வீடியோ ஸ்பீடு குறைச்சிட்டு ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு காட்டுது அப்படி. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது ஸ்மால் சைஸாக இருக்கா, இதுவே எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீனு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நம்ம வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணுன்னா அந்த லெஃப்டில் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸை ஃபிட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் அந்த நம்மளோட அனிமேஷன் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏற்ற மாரி ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். இப்போ 4 கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஒயிட் டாட் மாரி வந்துடுச்சா. ஸோ இப்போ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணோன்னா நார்மலாக வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் இருந்தாலும் வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.